பேட்ட படத்தோட கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொஞ்சம் பின்னாடி இருந்த மாதிரி இருந்துச்சு. மும்பைங்கிறது இன்வெர்ட்டடாக இருந்துச்சு. தலைவர் லேடி சூப்பர் ஸ்டார் வேற இருக்காங்க. ஃபர்ஸ்ட் லுக்குன்றீங்க. இவரை பாட்டு இவரை வச்சு படம் எடுக்கிறதே தப்பு தான். போலீஸானா சேதுபதி போலீஸ் மாதிரி வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். சர்க்கார் இல்லை ப்ரோ, ஆனால் வந்து ஏஆர் முருகதாஸ்க்குன்னு ஒரு ஃபேம் இருக்குல்ல, ஆனால் அவெஞ்சர்ஸில் கொஞ்சம் சொதப்பிட்டாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அனில் ரூத் வந்து அவரை வந்து சொல்லவே முடியாது, அவர் ரொம்ப அல்டிமேட். நார்மலாக இருக்கிற சும்மா இருக்கிற ஹீரோக்கே அவர் பயங்கரமாக பண்ணுவார். தலைவருக்கு கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபயர் மியூசிக் இருக்கும் கண்டிப்பாக. வேற என்ன, லேடி சூப்பர் ஸ்டார் ப்ளஸ் சூப்பர் ஸ்டார் நல்லா இருக்கும், மஜா இருக்கும் படம். நயன்தாரா வந்து வயசு வந்து எல்லாருக்கும் ஏறிட்டே போகும், உங்களுக்கு மட்டும் இறங்கிட்டே போகும், அவ்வளோதான். அதான் லேடி சூப்பர் ஸ்டார் அது பெரிய வேற லெவல் ஹிட்ல தான். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி TN360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்து சேரும். தர்பாரோட ஃபர்ஸ்ட் லுக் எப்படி இருக்கு பார்க்கும்போது? ஏதோ கிரைம் ஸ்டோரி மாதிரி தெரியுது. ஃபுல்லாக மும்பையை பேஸ் பண்ண மாதிரி தெரியுது. ஏன்னா பின்னாடி கேட் இந்தியன் கேட் இருக்குது. அதுக்கப்புறம் ஆனால் தமிழ்நாடு கேப் வந்து தமிழ்நாடு இது மாதிரி இருக்குது. தெரியல என்ன, ஒருவேளை இங்கேருந்து போயிட்டு அங்கே போய் ஏதாவது பிடிக்கிற மாதிரி அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் லுக் நல்லா இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் அனிமேஷன் மிக்ஸ்ட் பண்ணி ஸோ எல்லா ஒரு படத்துலேயே வந்து ஒரு பிக்சர்லேயே வந்து எல்லா எமோஷன்ஸையும் கன்வெர்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. நல்லாயிருக்கு. தலைவரோட படம் எப்போவுமே பிடிக்கும், அவருடைய ஃபேன் தான் நான் சொல்லப்போனேன். ரொம்ப வெயிட் பண்ணி பார்த்தீங்களா அந்த ஃபர்ஸ்ட் லுக்? இல்லை எப்படி பார்த்தீங்க? ஆக்சுவலாக நான் இன்றைக்கி மார்னிங் தான் பார்த்தேன், நான் FBயில் தான் பார்த்தேன். அதுவும் பார்த்தோன்னே நல்லா இருந்துச்சு. வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், டீசர் ட்ரெய்லருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தோம், போஸ்டர் மட்டும் பார்த்தோம் ஃபேஸ்புக்கில். துப்பாக்கி விடுற மாதிரி அதானே, சைலண்டாக நாய் குறைக்கிற மாதிரி துப்பாக்கி விடுற மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு. வேற அதில் எதுவும் பார்க்கல, அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த அளவுக்குலாம் ரொம்ப இதாக பார்க்கல. லுக்கு ரொம்ப யங்காக இருக்குது, பழைய ரஜினிகாந்த் வந்துட்டாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. மாசாக தானே இருந்துச்சு, நயன்தாரா நடிக்கிறான்னு சொல்லியிருந்தாங்க, நல்லா தான் இருந்துச்சு. நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொஞ்சம் பின்னாடி இருந்த மாதிரி இருந்துச்சு. மும்பைங்கிறது இன்வெர்ட்டடாக இருந்துச்சு. அப்புறம் அதில் ஒரு சென்டென்ஸ் எழுதியிருந்தாங்க, யூ டிசைட் வெதர் யூ வாண்ட் மீ டு பி குட் பேட் ஆர் வர்ஸ். நிறையா டீட்டெயில்ஸ் இருந்துச்சு, இவ்வளோதான் பார்த்தேன். அதான் இருக்குது, நல்லா இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பேட்ட படத்தோட கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பழைய ரஜினி பார்க்கலாம், அந்த மாதிரி தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஃபர்ஸ்ட் லுக் நல்லா இருக்குது பார்த்தோம். இதில் வந்து ஆனால் என்னென்னா பேட்டையோட லுக்கோடு இருக்குது. ப்ளஸ் இந்த மூவியில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா தலைவர் லேடி சூப்பர் ஸ்டார் வேறு இருக்காங்க. லேடி சூப்பர் ஸ்டார் தலைவர் ஆல்ரெடி சூப்பர் ஸ்டாரு, ப்ளஸ் லேடி சூப்பர் ஸ்டார் வேறு. ரெண்டு பேரோட காம்பினேஷன் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஆல்ரெடி சந்திரமுகியில் வேறு ரெண்டு பேரும் மாஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்த மூவியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ரெண்டு பேர். ப்ளஸ் அதுவும் இல்லாமல் ஏஆர் முருகதாஸ் வேறு, ஆல்ரெடி அவர் மாஸ் டைரக்டர் சொல்லவே தேவையில்ல, நார்மலாகவே அவர் பயங்கரமாக பண்ணுவார். இல்லை சூப்பர் ஸ்டாருக்கு எப்படி கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் லுக்குன்றீங்க. இவரை பாட்டு இவரை வச்சு படம் எடுக்கிறதே தப்பு தான். வயசாகி போச்சு, சும்மா இவரை வச்சு படம் எவ்வளோ இளைஞர்கள் இருக்காங்க, அவங்கள வச்சு எடுங்க படம் நல்லா போவோங்க. ஸோ அவருடைய லெவல் எப்பவுமே வந்து எக்ஸ்டென்ஷன் லெவல் தான். ஸோ அவரோட இது வந்து மேக்ஸிமம் வந்து ஹையர் லெவலில் தான் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இந்த படமும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் மேக்ஸிமம் அவரோட குட் ஃபேன் தான். ஸோ ஒவ்வொரு படமுமே வந்து எப்படி ஸோ டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல்ஸ், ஸோ மிக்ஸ்ட் ஆஃப் ஸ்டோரி எல்லாமே இருக்கும். இது பேட்டை அதே மாதிரி லுக்கு தான் இருக்குது. பேட்டை ஃப்ளாஷ்பேக்கில் வர மாதிரி அந்த லுக்கில் தான் இருக்கிறாரு. மேபி விஜய் ஏஆர் முருகதாஸ் கம்போவில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். தலைவர் லுக்கு எப்படி இருக்குது? பங்கம், ஒரே வார்த்தை சொல்லப்போனால் பங்கம். நல்லாயிருக்கு. முருகதாஸ் நல்ல டேரக்டர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். கதை நல்லாயிருக்கும் மெயினாக நான் நினைக்கிறேன்ல நல்லாயிருக்கும். போலீஸானா சேதுபதி போலீஸ் மாதிரி வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம், அவ்வளோதான். முருகதாஸ் ரஜினி அந்த காம்போ எப்படி இருக்கும்? அந்த பற்றி எந்த ஐடியாவும் இல்லை எங்களுக்கு. காப்பி அடிக்காமல் இருந்தால் சரி தான், பழைய படத்தை காப்பி அடிக்காமல் இருந்தால் சரி தான். பேட்டை நல்லா இருந்துச்சு, இதுவும் நல்லா வந்தது, நல்லா தான் வந்து. முன்னாடி தளபதி கூட பண்ணிட்டாங்க, ரெண்டு பேர் கூட பண்ண படம்லாம் மாசாக தான் இருந்துச்சு. இதுவும் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நார்மலாக இருக்குது. ஆனால் போஸ்டர் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் மேபி போலீஸாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா போலீஸ் டாகு, அதுக்கப்புறம் வந்து போலீஸ் சட்டை, அப்புறம் இன்னும் நிறைய காட்டியிருக்காங்க. மேபி ஏஆர் முருகதாஸ் காம்போ இருக்குன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் வந்து ஆல்ரெடி அவர் நிறைய சொல்லிட்டு இருந்தார் பண்ணணும்ன்ட்டு. ஆனால் வந்து இந்த வாட்டி கண்டிப்பாக நல்லா பண்ணுவார். ஏற்கனவே தளபதி வச்சு நல்லா மாசாக செஞ்சுட்டாரு. இந்த வாட்டி தலைவர் பார்க்கலாம் போல், அந்த ஸ்டைல் பொங்கல் மாசாக இருக்குன்னு நினைக்கிறேன் 2020. இல்லை கண்டிப்பாக நம்ம இது அது நம்ம கெஸ் பண்ண முடியாது என்ன ரோல்னு. ஏன்னா இது போலீஸ்க்கு ஏற்ற கேரக்டர், அந்த இமேஜ் மாதிரியே இல்லை. ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்தா போலீஸ் கேரக்டர் இருக்காது. கண்டிப்பாக தலைவரை வந்து மாசாக தான் காமிச்சிருப்பாங்க. பேட்டையில் எப்படி ஒரு தார்மார் லுக்கோட அந்த எப்படி இருந்ததோ அந்த மாதிரி தான் ரவுடிஸாக இருக்கும் தலைவர்கிட்ட. கண்டிப்பாக இருப்பாங்க. ரொம்ப டைட்டில் நல்லா இல்லை தான், என்ன பண்ணுறது, பார்த்தவனுமே எங்கள் தலையெழுத்து. ரஜினி ஃபேனா நீங்கள்? இல்லை நம்ம ரஜினி ஃபேன்லாம் இல்லை.
சர்க்கார் இல்லை ப்ரோ. ஆனால் வந்து ஏஆர் முருகதாஸ்க்குன்னு ஒரு ஃபேம் இருக்குல்ல. ஆனால் அவெஞ்சர்ஸில் கொஞ்சம் சொதுப்பிட்டாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பார்ப்போம். தலைவர் நடித்தாலே மாஸ் தான். சும்மாவே தலைவர் சும்மாவா. அனிருத் வந்து அவரை வந்து சொல்லவே முடியாது. அவர் ரொம்ப அல்டிமேட். ஒரு சிங்கிள் சாங்ஸ்லேயே வந்து ஒரு என்டையர் ஃபிலிமையுமே க்ரோத் பண்ணி கொடுக்கறவே அவர் வந்து எப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு தோனி மாதிரி தான் வச்சுக்கோங்க. ஒரு சிங்கிள் ஷாட் சிங்கிள் சிக்ஸ் மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவல் தான் அவர். முருகதாஸ் அனிருத்லாம் அவங்களாம் அடிச்சிக்கவே முடியாது. ஸோ இவங்களோட காம்பினேஷனோட வந்து இப்போ வந்து ரஜினி சார் வந்திருக்கிறாருன்னா இது வந்து ரொம்பவே எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம், எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம். இதுவும் கண்டிப்பாக அனிருத் சாங்ஸ் எல்லாமே இதாக தான் இருக்கும். ஒரு பெரிய பிஜிஎம் எதிர்பார்க்கலாம். நல்லா பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜி. அனிருத் மியூசிக் எனக்கு எப்போவுமே பிடிக்கும். அனிருத் மியூசிக் நல்லா இருக்கும் எப்போதுமே, அதில் எந்த இதுவும் இல்லை. அனிருத் வந்து அவர் பக்கா பண்ணுவார் ப்ரோ. அவர் ஏதோ இப்போ இருக்கிற யங்ஸ்டர் என்னை பொறுத்த வரைக்கும் அனிருத் செம்ம மாசு. சிட்டு ஒரு சாங் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வேற லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் சும்மாவே பிஜிஎம் பேட்டையிலே பிச்சு ஒதிட்டாரு, சொல்லவே தேவையில்லை. இந்த தலைவருக்கு இந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரி சாங்கே செம்ம மாசாக போட்டார். இன்னும் மாசாக போடுவார்னு நினைக்கிறேன். ஏற்கனவே அவர் சொன்னார்னு நினைக்கிறேன். தலைவர் அந்த ஃபாண்ட் நேம் வந்து சொன்னீங்கன்னா நான் மியூசிக் நல்லா போட்டு கொடுக்குறேன், ஆனால் தலைவர் தான் சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னார். மேபி பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓல்டன் ஸ்டைலில் இன்னும் ரொம்ப நாள் சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். பண்ணுவார், நல்லா பண்ணுவார். அனிருத் நார்மலாக இருக்கிற சும்மா இருக்கிற ஹீரோக்கே அவர் பயங்கரமாக பண்ணுவார். தலைவருக்கு கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபயர் மியூசிக் இருக்கும். கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த படத்தில். பொங்கல், ஸோ பொங்கலுக்கு கண்டிப்பாக தலைவர் பொங்கலாக இருக்கும் இது இந்த வருஷம். இப்போ வர போஸ்ட் எல்லாமே ஒரு காப்பி வச்சு தாங்க போட்டுனே இருக்காங்க. பெரிய ஹீரோன்னு சொல்கிறனால போட்டுனே இருக்காங்க. அவர் வச்சு படம் எடுக்கிறதுக்கு வேறு ஏதாவது பண்ணலாம். ரஜினிக்கு நடிக்க வேணான்றீங்களா? ஆமாம், வீட்டில் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க கண்டிப்பாக. அவங்கள வந்து அவங்க வந்து லேடிஸ் சூப்பர் ஸ்டார், இவர் சூப்பர் ஸ்டார். இவர் வந்து ஆல்வேஸ் தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டார். இப்போ 2 சூப்பர் ஸ்டாருமே வந்து ஜாயின் பண்ணி இப்போ ஒரு சூப்பர் மேக்கிங் ஃபிலிம் வந்திருக்கு. ஸோ இந்த ஃபிலிமுக்கு நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ நல்லாவும் இருக்கும். அதான் லேடி சூப்பர் ஸ்டார் அது பெரிய வேறு லெவல் ஹிட்டில் தான் ஆகும். உங்களுக்கே தெரியும், இது நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் எனக்கு எல்லாமே இதில் பிடிச்ச கேள்வி தான். நயன்தாரா ஃபேன் ஆல்சோ. நான் நயன்தாரா சொல்லவே வேணாம், அது தனி இது. நயன்தாரா வந்து வயசு வந்து எல்லாருக்கும் ஏறிட்டே போகும், அவங்களுக்கு மட்டும் இறங்கிட்டே போகும், அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு அவங்க ஒரு ஆக்டரோட நடிக்கிறாங்க. மிஸ்டர் லோக்கல் அடுத்து இப்போ வராங்க. இதுக்கும் அவங்க ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் மூவிஸாக நடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த படம் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்க கேரக்டருக்கு ஒரு இது இருக்கும். அவங்க கடவுள் கண்ணி எல்லாருக்கும் கடவுள் கண்ணி தான். 1000 மூவி நல்லா வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு கரெக்டாக சூட் ஆகும் ப்ரோ. விஷயம் வந்து தலைவருக்குள்ள ஏதோ அந்த பல்லேலக்கா சாங் படத்தில் நடிச்சாங்க, அதோட இப்போ தான் வராங்க. சிவாஜியில் நடித்தாங்க. மேபி இப்போ அவங்க ஆக்டிங்கில் நல்லா தான் இருக்குது. காம்போ பார்க்கலாம் முருகதாஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டு. மேபி பொங்கல் இன்னும் 8 months வெயிட் பண்ண நினைக்கிறேன். மேபி பார்க்கலாம். பொங்கல் ஆமாம், அவங்களுக்கு சூட் ஆகுது ப்ரோ. ஹீரோயினி கொஞ்சம் மாஸ் ஃபேம் ஆகிட்டாங்க. ஆனால் என்னதான் ஹீரோயினி நிறைய பேர் நடித்தாலும் அவங்கள மாதிரி இதுவும் பண்ண முடியாது இல்லை. 90s கிட்ஸ் ஃபேவரட் வேறு. ஒரு அளவு தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. இப்போ ட்ரெண்டு பழைய மாதிரியே காமெடி படம்லாம் இப்போ பார்க்குறது இல்லை. எல்லாம் ட்ரெண்டாக எதிர்பார்க்குறாங்க. ஜென்ரேஷனுக்கு, புது ஜென்ரேஷனுக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும். வேறு என்ன, லேடி சூப்பர் ஸ்டாரு ப்ளஸ் சூப்பர் ஸ்டார் நல்லாயிருக்கும், மஜாக இருக்கும் படம். ப்ளஸ் வேறு என்ன, ஏஆர் முருகதாஸ் இருக்கார், நம்பிக்கையாக சொல்லலாம், நல்லா ஓடிடும். அது நீங்கள் டைரக்டர்கிட்ட தான் ப்ரோ போய்க்கணும். ஏன்னா வந்து இங்கே நம்மளுக்கு அந்த ஏற்ற ஒரு ஸ்பாட் இல்லை போல். அந்த லோக்கல் லுக்கு நம்ம வடச்செல்லாம் எடுக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. முதல்ல ஃபுல்லாக க்ரௌடு கூடும். அங்கே வந்து அவங்களுக்கு சூட் ஆகுது போல், அதனால எடுக்கிறானுங்க ஃபாரின் லொக்கேஷனு. அதுக்கப்புறம் அந்த கலீஜ் லோக்கல் செட்டப்லாம் அங்கே கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். காலா எடுத்தாரன் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு போலீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் ஐபிசி கன்ஃபார்மா ப்ரோ. அப்போ மாசாக இருக்கும் ப்ரோ கண்டிப்பாக தலைவர். தர்பார் டைட்டில் வந்து வேர்டிங் வந்து நார்மலான வேர்டிங். பட் வந்து அது தர்பார் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து எப்படின்னா ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரியும், ப்ளஸ் வந்து இதில் ஒரு இந்த என்ன சொல்கிறது, இந்த கமர்ஷியல் எல்லாமே மிக்ஸ்டான மாதிரி இருக்கும். கொஞ்சம் அடிதடி இதில் எல்லாமே அந்த மாதிரி மீனிங்கில் தான் தர்பார் அப்படிங்கிறத சூஸ் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் வந்து ஃபுல்லாகவே அது பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஏதாவது நம்மளை வந்து சீட்லேருந்து ஒரு எந்த டைரெக்ஷனும் போகாமல் ஃபுல் ஃபோக்கஸாக பார்க்குற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். மேபி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். முருகதாஸ் படம் இருக்கலாம். இதில் மைனஸ்ன்ற எதுவுமே சொல்ல முடியாது. தலைங்க ஃபுல்லாக பெரிய தலைங்க ஏஆர் முருகதாஸ், சூப்பர் ஸ்டார், லேடி சூப்பர் ஸ்டார் ப்ளஸ் அனிருத், எதையுமே மைனஸ் சொல்ல முடியாது.